தீர்த்து கட்டணுமா இல்ல கைய கால வாங்கி நம்ம விஷயத்துல தலையிடாம இருக்க சொன்னா போதுமா? நீ நினைக்கிற மாதிரி அவளுங்க சாதாரண பொண்ணுங்க இல்ல, நாலு பெண் புலிங்க. ஆமா நாகப்பா, நாம அவளுங்க கிட்ட மோத வேண்டாம். மேரியோட நம்ம விஷயத்தை முடிச்சுக்கிறது நல்லது. அப்ப மேரி கதையை முடிச்சிடட்டுமா? எடுத்த எடுப்புலயே கொலைகலன் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிடாத. எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்கிடும். அதுவும் சரிதான். முதல்ல மேரிய கொஞ்சம் மிரட்டி அவளை அபாஷம் பண்ணிக்க வைக்கணும். அவ ஒத்துக்கலனா அவளை கொலை பண்ற மாதிரி த்ரில்லிங்கா ஒரு ஆக்ட் கொடுக்கும். அந்த அதிர்ச்சியிலேயே அபாஷம் ஆயிடும். எப்ப காரியத்தை முடிக்கிறது சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு ராத்திரியே. அப்பா மோச சொன்ன உங்க வீடு வந்துருச்சு. மோச சொன்ன ஒரு கை கொடுத்தீங்கன்னா உள்ள கொண்டு போய் படுக்க வச்சிடலாம். அப்படியே உள்ள வாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றியா? எதுக்கு? உங்க அப்பாவை வீட்டுல கொண்டு சேர்த்ததுக்கு. அதுக்கு வெறும் நன்றின்னு மட்டும் சொன்னா போதுமா? சரி, இப்ப நான் உனக்கு 1000 நன்றி சொல்றேன். எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா? நான் என்ன செய்யணும்? நீ அபாஷம் பண்ணிக்க. நீ என்ன சொல்ற? உன்னை இங்க அனுப்பினது யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ விக்ரமாதித்த ஐயாவோட மருமகள் ஆகணுங்கிற ஆசையை விட்டுடு. இல்லன்னா நான் உன்னை உயிரோட விடவே மாட்டேன். மரியாதை இங்கிருந்து போயிடு. இல்ல என்ன பண்ணிடுவேன்? உனக்கு நான் எவனா மாறிடுவேன். என்ன சொன்ன? ஆமா, உன்ன என்கிட்ட வந்த இந்த அருவாளுக்கு இரையாக்கிடுவேன். மரியாதை இங்கிருந்து போயிடு. இல்லைங்க ஐயா, யாருக்கும் தெரியாம அவ வீட்லயே தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான்னு நம்புற மாதிரி செட்டப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமா, நீ ரொம்ப பிரமாதமா தான் செட்டப் பண்ணிட்டு வந்திருக்க. ஆனா அவ வீட்டுல கிடந்த உன்னுடைய வாட்ச் உன்னை காட்டி கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்ல, நீ அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணதையும், அவ ஏற்கனவே கர்ப்பமா இருந்தாங்கிறதையும், அந்த கர்ப்பத்துக்கு நீ காரணம் இல்ல வேற ஒரு நபர் தான் காரணங்கிறதையும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தெளிவா எடுத்து காட்டுது. நாகப்பன், அந்த வேற நபர் யாருங்கிறது கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி 4 தட்டு தட்டினா உண்மையை தானா கக்கிட்டு போற. என்னங்க, இன்ஸ்பெக்டர் சொல்றத பார்த்தா நம்ம ராமோகனும் மாட்டிக்குவோம் போல இருக்கு. எப்படியாவது சரி கட்டிடுங்க. ஏழுமலை, சரி இன்ஸ்பெக்டர் ஏழுமலை. சரி இன்ஸ்பெக்டர் ஏழுமலை, நீ மனசு வச்சா நீங்க ரொக்கமா 3 லட்சம் ரூபாய் தந்தா. 3 லட்சமா? தொகை ரொம்ப அதிகமா இருக்க. போஸ்ட்மார்டம் பண்ற டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவரா இருக்கிறதுனால 3 லட்சம் ஆகும்னு சொன்னேன். அதே வேற ஒரு டாக்டரா இருந்தா கொலை கேஸ தற்கொலை கேஸ்னு பொய் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கே ஈஸியா 3 லட்சத்தை கறந்துருவான். நான் அவருக்கு 1 லட்சமாவது தர வேண்டாமா? அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்க மத்தவங்களுக்கு 50 100 நான் கொடுத்தாகணும். எனக்கு என்னங்க, 1 1.25 தேரும். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் சம்பாதிக்கிறத விட இந்த தொகை சின்ன தொகை தானுங்களே. ஆமா, உப்பு புளி மிளகு விக்கிற விலையில இதெல்லாம் எந்த மூளைக்குமா? நினைச்சு பாருங்க. என்னங்க, இன்ஸ்பெக்டர் கேக்குற 3 லட்சத்தையும் கொடுத்துருங்க. என்னையும் சின்னையாவையும் இந்த சிக்கல்ல இருந்து கழட்டி விடுங்க. 2 மாசத்துல இந்த 3 லட்சம் ரூபாயும் சாராய கடையில இருந்து சம்பாதிச்சிடலாம். சரி ஏழுமலை, நீ கேட்ட 3 லட்சத்தை 10 நிமிஷத்துல நான் கிட்ட கொடுத்து உன் பஞ்சாயத்து கிட்ட கொடுக்க சொல்றேன். நீ கேஸை இல்லாம பண்ணிடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
அம்மா வர்றேங்க. ஐயா வர்றேன். நான் பண்ண வரட்டேன். ஏய், இந்த பக்கம் குளிக்க போகாதீங்கடி. அந்த காவா பக்கமா போயிடலாம் வாங்க. நீங்க இப்படி பயந்து ஓடினா அவங்களுக்கு ரொம்ப தொக்கா போயிடும். இன்னைக்கு குளிக்கும் போது வம்பு பண்றவங்க நாளைக்கு நீங்க எங்க போனாலும் கூடவே விரட்டிட்டு வந்து உரசி பாப்பாங்க. ஆமாடி, அதனால இன்னைக்கே அவங்களுக்கு சரியானபடி பாடம் கத்து கொடுக்கணும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மனோகரியமாவே எதுக்கு வந்து நிக்கிறீங்க? என்னம்மா பொண்ணுங்களா? என்ன காலங்காத்தால தெய்வம் அது இதுன்னு சொல்லி எனக்கு அரத்தி எடுக்கிறீங்க? எதுக்கு இப்ப ஐஸ் வைக்கிறீங்க? உங்க மகனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரன் பேத்திய பார்க்க வேண்டாமா? வேணும் தான், அதுக்காகத்தான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு யாரோ நெய்க்கு அலைஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அது நீங்க தானா? என்னங்கடி சுத்தி வளைக்கிறீங்க? செப்பு சிலையாட்ட அவ இருக்கும்போது நீங்க வேற இடத்துல பொண்ணு தேடி எதுக்காக அலையணும்? சட்டு புட்டுன்னு உங்க மகன் கையில தாலியை கொடுத்து கட்ட சொல்ல வேண்டியதுதான். கட்டத்தான் போறான் கூடிய சீக்கிரம். ஆனா நீங்க சொல்ற இவ கழுத்துல இல்ல. மனோகரிமா, எப்போ நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இவ ஆசையை நிராசையாக்கிடாதீங்கம்மா. பெரிய மனசு பண்ணி பழைய பகைய மறந்துட்டு இவளை உங்க மருமகளா ஏத்துங்க. இது பாருங்கம்மா பொண்ணுங்களா, நல்லா கேட்டுக்குங்க. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் சரி, ஒரு ஓடுகாலிக்கு பிறந்த இவளை என் மருமகளா நான் ஒரு நாள் ஏத்துக்க மாட்டேன். மனோகரிமா, நல்லா கேட்டுக்கங்க. உங்க மகனுக்கு நீங்க எத்தனை பொண்ணு வேணும்னாலும் பார்க்கலாம். ஆனா உங்க மகன் தாலி கட்ட போற ஒரே பொண்ணு எங்க அமுதாதான். என்ன சவால? இல்ல, சவாலுக்கு சவால். கைய மடக்குடி. தாவணி போட்டு 5-6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள கடந்து அலையிறாளுங்க. ஆளப்பாரு. 6 கொலைகள் செய்த ஆட்டோ சங்கருக்கு உடந்தையா இருந்த 25 போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட். நம்ம ஊர் போலீஸ்காரங்க ஐயாவுக்கு உடனே இருக்கிற மாதிரி எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. நேத்துக்கு 2 காலம் இருந்துச்சு, இப்ப ஒரு காலம் தான் இருக்கு. ஓ, உள்ள வச்சிருந்தியா? நீங்க எதை எப்பப்ப எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே முடியல. பேப்பரை பார்த்து நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கிறேன், நீங்க ஊர் நடப்ப தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க தான் பெரிய இடத்து கணக்கு பிள்ளையாச்சே, சொல்லுங்க கேட்டுக்கிறோம். அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? தங்க விக்கிற மாதிரி முறப்பொண்ணு நீ இங்க இருக்கும் போது உங்க அத்தை பையன் குமாருக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது டவுல் இருக்கு, எதுக்கு? கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கு, தொடக்கலாமேன்னு தான். என்னது? மனோகரி அம்மா தம் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்களா? அதை எப்படி பேசி முடிக்கிறாங்கன்னு நாங்க பாக்குறோம். பேசி முடிச்சாச்சு. பெரிய பண்ண பொண்ணு பானுப்பிரியா ஜாதகத்தை வாங்கி இப்பதான் ஜோசியர் சுந்தரத்துக்கு கொடுத்துட்டு வர்றேன். அந்த ஜோசியர் சுந்தரம் ஜாதகம் சரியா இருக்குன்னு சொன்னா போதும், கல்யாணமே நடந்த மாதிரி. அதுக்கு அவர் சம்மதிச்சிட்டாரா? யாரு? உங்க அத்தானா? அவங்க அம்மா உங்க அத்தான உட்காருனா உட்காருவாரு, படுனா படுப்பாரு, எந்திரினா எந்திரிப்பாரு. போன வாரம் எந்திரின்னு சொல்லவே இல்ல, 10 நாள் அப்படியே படுத்து கிடந்துட்டாரு. அப்பேற்பட்டவர் எவ கழுத்துல தாலி கட்டினா கட்டிடுவாரு. அதுதான் நடக்காது. இந்த அமுதா கழுத்தை தவிர அவர் வேற எவ கழுத்தையும் தாலி கட்ட முடியாது. சவாலா? சவாலுக்கு சவால். அது எங்க மனோரம்மா கிட்ட நடக்காது. நாங்க நடத்தி காட்டுறோம். அதையும் பார்க்கலாம். என்னங்க இந்த பக்கம் போக வந்தீங்க, வந்த வழியே போறீங்க? இதுக்குதான் வந்தேன், வந்த வேலை முடிஞ்சு இப்படியே போறேன். ஜோசியரை பார்த்துட்டு வர சொன்னா சோர்ந்து போய் வர்றீங்க. வர்ற வழியில அமுதாவும் அவ தோழிகளும் என்ன மடக்கி. ஆஹா, அந்த சிரிக்கிங்க உங்களையே மடக்கினாலுங்களா? மடக்கினாலும் பரவாயில்லையே, இந்த அமுதா இருக்கும்போது மனோகரி அம்மா மகனுக்கு எவ பொண்டாட்டியா வந்துருவான்னு சவால் விட்டாளுங்க. இதேதான் நானும் கேட்டேன். சவாலான்னு. சவால் இல்ல, சவாலுக்கு சவால்னு சாட்டையார் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களே என்ன கண்டு அரண்டு ஓடுறாங்க. இந்த பொட்ட கழுதைங்க என்ன எதிர்த்து நிக்க போறாளுங்களாமா? இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வயசாயிருச்சு. அதுக்கு சொல்லல, நீங்க தனி கட்ட, அவங்க 4 பேரு, அதுவும் அவங்க இளவட்டம். இளவட்டமாவது மாவட்டமாவது கணக்கு பிள்ளை, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ஒத்தையா நின்னே ஒன்றிய செயலாளராக போறீங்களா? அத சொல்லலையா? என்ன திமிர் இருந்தா இந்த வெடல குட்டிங்க எங்கிட்டே மோதுவாளுங்க. இப்பவே ஜோசியர் வீட்டுக்கு போய் பொருத்தம் பார்த்து இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி என் மகன் கல்யாணத்தை நடத்தி காட்டி இந்த புறம்போக்குங்க முகத்துல கரிய பூசுறையா. மூக்கு மேல விரல வைக்கிறது அவ்வளவு பெரிய ஆச்சரியமா? இத வச்சுதானே இத போய் பெரிய ஆச்சரியமா சொல்றாங்க.